வணக்கம் மென்பெரிய யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 46வது மேட்ச்சு சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இடையில் நடக்குது. சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். கிரவுண்ட் ரிப்போர்ட்டு, இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சு, இந்த சீசனில் சென்னை கிரவுண்டை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதில் இந்த மேட்ச் எப்படி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், ஸோ அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்னை கிரவுண்டில் நடந்த டொமஸ்டிக் மேட்சஸ் மொத்தமாக 134 மேட்சஸ் நடந்திருக்குது. அதில் 70 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டும், 62 மேட்ச் பேட்டிங் செகண்டும், 2 மேட்ச்சு டை ஆகிருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 159, 160 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஆவரேஜ் ஸ்கோர் இருக்குது. இது வரைக்கும் மொத்தமாக நடந்த ரெக்கார்ட்ஸ். ஓகே, இந்த சீசன் இதெல்லாம் பார்ப்போம். அடுத்து ஸ்கோரிங் பேட்டர்ன் 150 பிலோவாக 51 முறையும், 150லிருந்து 69 வரைக்கும் 40 முறையும், 170லிருந்து 89 வரைக்கும் 22 முறையும், 190 எபோவாக 21 முறையும் நடந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது இங்கே கடைசியாக நடந்த மேட்சஸ் என்ன நடந்திருந்தது, இதோடு சேர்த்து இந்த சீசனில் எப்படி சென்னை பிச்சை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சு எல்எஸ்ஜி கூட நடந்திருந்தது. இதில் சென்னை வந்து 210க்கு 4 அப்படின்னு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பட் அதை சேஸ் பண்ணிட்டாங்க எல்எஸ்ஜி. ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு இருந்த விஷயம். ஓகே, சென்னை கிரவுண்டு எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு லோ ஸ்கோரிங் வென்யூவாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சென்னை பிச்சை பார்த்துருக்கோம். பட் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு எப்படி இருக்குங்கிறது சொல்லலாம். ஓகே, ஏன் இந்த சீசனில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குறாங்கன்னா, தன்னுடைய ஸ்ட்ரென்த் இவங்களோட கிரவுண்டு, இவங்க அதை டிசைட் பண்ண முடியும் எந்த மாதிரியான ட்ராக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத. ஒவ்வொரு ஹோம் கிரவுண்டும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை சென்னை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இப்போது பேட்டிங்கில் அதிகமாக இருக்குது, இன்டெப்த் இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் பேட்டிங் கிரவுண்டாக, பேட்டிங் பேஸ்லி கிரவுண்டாக தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஆப்போனண்ட்டு எல்எஸ்ஜியை ராங்காக கால்குலேட் பண்ணினாங்க. ஸோ அது குறைவாக ரன்ஸு நாம் அதை விட அதிகமாக பண்ணிட முடியும்னு அது மிஸ்கால்குலேஷன் ஆகி எல்எஸ்ஜி வின் பண்ணாங்க. தொடர்ச்சியாக அதை தான் பண்ணிட்டு வந்தாங்க இது வரைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் கிரவுண்ட் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ரைட், இந்த மேட்ச் எப்படி இருக்கும், இப்போது ஆப்போனண்ட் டீமையும் கன்சிடர் பண்ணி இன்றைக்கி கிரவுண்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க அப்படின்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக விக்கெட்டாக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ ஆன் டைம் ரிப்போர்ட்டை செக் பண்ணிக்கங்க. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் கொடுக்காம இன்றைக்கி அந்த ஸ்பின்னர்ஸ் நாம் எப்போவுமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த சிதம்பரம் ஸ்டேடியோட ட்ராக்கை கொடுக்க ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் சிஎஸ்கேவை விட நிறையா ஸ்கோர்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே ஸ்பின்னர்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எய்டன் மாகரம், ஹென்ரிக் லாசன், ஸோ டேவிட் அபிஷேக் சர்மா, இவங்க எல்லாருமே, நிதேஷ் ரெட்டி, அதுக்கப்புறம் சபாஸ் அகமது, அப்துல் சமாத், இப்படி வரிசையாக சென்னையை காட்டிலும் அவங்களோட டீம் ஈக்குவல் தான். பட் கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக எந்த இடத்துல வர்றாங்கன்னா, ரீசெண்டாக எல்லாருமே ஃபார்மில் இருக்க ஒரு ஃபீல் இருக்குது எஸ்ஆர்ஹெச்சில். ஸோ இந்த ஒரு விஷயம், இது பேசிக்கு நம்ம கிரெடிட் அமைப்பு கிடையாது, இது பேசிக்காக யோசிக்கிறவங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு இருக்குது. ஸோ இதை இது பண்ணணும் அப்படின்னா பவுலிங் பேஸில், ஸ்பின்னர் பேஸில் விக்கெட்டு கொடுத்தா என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இங்கே மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, ஸோ மேபி தீக்ஷனாவை உள்ளே கொண்டு வந்தாலும், அது சான்னர் உள்ளே கொண்டு வந்தாலும், ஸோ சான்னரை மொயின் அலி யாரோ ஒருத்தரை எடுத்துகிட்டு தான் கொண்டு வரணும். பட் தீக்ஷனா இப்படி யாரோ ஒருத்தரை ரிமூவ் பண்ணி தான் ஒருத்தரை கொண்டு வரணும். பட் அந்த விஷயத்தை செய்ய ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. லெவலில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தவும் ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தால் மிச்சலை எடுத்துகிட்டு கூட அந்த இடத்துல இன்னொரு ஸ்பின்னர்ஸாக மொயின் அலியை மேலே கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு தீக்ஷனாவையோ சான்னரையோ உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்கும். இந்த சான்னர் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா பேட்டிங் பேஸ்லேயும் ஓகேவாகும். ஸோ இந்த அமைப்பு பண்ண சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது, இது யோசிச்சுக்கலாம்.
ஸ்பின் பேஸ் விக்கெட் கொடுக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மேட்ச்சு. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆன் டைம் பிச்சை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருந்துச்சுன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த விஷயம் பண்ணால் சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? யோசிச்சுங்க இன்றைக்கி ட்ராக் எப்படி இருக்குன்னு. இல்லை வழக்கம் போல் நார்மலான ட்ராக் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்போவுமே பேட்டிங்கில் 2 பேரும் மோதிக்கிற மாதிரி தான் அமைப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அடிஷ்னல் தகவல். ரைட், இப்போ நம்ம கிரெடிட் பேஸில் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு மேட்ச்சு இடையில நடக்காமல் இருக்கும்போது கொடுக்குறோம். 330 மேட்சஸில் என்ன ரிசல்ட்டோ அதை வச்சு இதை எடுக்கணும். அது வந்து அந்த கிரெடிட் பேஸில் லோ கிரெடிட்டும் ஹை கிரெடிட் மட்டும். சரிங்களா? அந்த 2 விஷயம் மட்டும் எவ்வளோ பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்த்துட்டு டீம் மேக் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக 9 கிரெடிட்டில் 2 பிளேயர் தான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். அதாவது 3:30 PM மேட்சஸில். ஓகே, ஸோ அது அப்படி நடக்கும் பட்சத்தில் லோ கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக வருவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். இந்த 2 விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ அது அப்படி நடந்துச்சுன்னா இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் கிளாசன், ருத்ராஜ் கெய்க்வாட், டிராவிஸ் ஹெட், சிவம் துபே, பேட் கமின்ஸ் 5 பேர் இருக்காங்க. ஒரு 3 பிளேயர் வரைக்குமே வாய்ப்பு இருக்கும். ஸோ அங்கே 2 பிளேயர் அப்படிங்கும்போது இங்கே 3 பிளேயருக்கான வாய்ப்பு உண்டு தான். ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் கொடுக்கும் பட்சத்தில், ஸோ அது கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கணும். வழக்கமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மேட்ச் கொடுக்கும் பட்சத்தில் 3 பிளேயர்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா 3 அல்லது 2 குறையவும் வாய்ப்பு இருக்கும். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் கொடுக்கும்போது மீடியம் பேஸ் பவுலர் அப்படிங்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ பேட் கமின்ஸை கூட நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு இன்னும் ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்று முக்கியமாக இந்த டிராவிஸ் ஹெட், சிவம் துபே, ருத்ராஜ் கெய்க்வாடில் ஒரு பிளேயர் கம்பல்சரி ட்ராப் ஆக சான்ஸ் இருக்கும். இங்கே ஒரு பிளேயரை நீங்கள் கம்பல்சரி மிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது 8.5 கிரெடிட் அப்படிங்கிற இடத்துல இப்போ இங்கே 3 பிளேயர் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் 8.5ல் பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ 9 கிரெடிட்டில் 3 பிளேயர் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 பிளேயர் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 8.5 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பிளேயர் தான் இருக்காங்க. 1 or 2 அப்படிங்கிறது மேபி ஒரு பிளேயராக குறையறதுக்கான வாய்ப்புமே இருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய இடம். பர்சன்டேஜ் மேக்கிங்கில் எந்த அளவுக்கு பிளேயர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது 3:30 PM மேட்சை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியருக்கு எண்டுக்கு வந்துடுவோம். ஸோ அதனால் சின்னதாக அங்கே செக் பண்ணிவிட்டு ஸ்டாட்ஸில் போய் செக் பண்ணிவிட்டு வந்து இதில் பிக் பண்ணிங்கன்னா பெட்டராக ரிசல்ட் எடுக்க முடியும். பார்த்துக்குங்க, ஹை பிக் அதிகமாக வருதா, லோ பிக் அதிகமாக வருதா அப்படின்ட்டு. இன்னொன்று, சென்னை மேட்சஸ் நடக்கும்போது கரெக்டாக எண்டு ஒரு சீக்வன்ஸ் ஃபாலோ ஆகுது அப்படின்னா அதை எண்டு பண்ணக்கூடிய விஷயமா வீக்லி ஒன்ஸ் மேட்ச் வருது சிஎஸ்கேக்கு. கரெக்டாக அதிலிருந்து சினாரியோ மாறுது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியர் பண்ணி இப்போ நேற்று மேட்சஸில் தான் வந்து கிட்டத்தட்ட விக்கெட் கீப்பிங்கில் மட்டுமே கேப்டன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சும், கேப்டன்சி இவங்களுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறதும், பேட்டன்சி ஒரே மாதிரி அமைகிறது 2 மேட்ச்சுக்கு. இப்போ 3 மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்ன் வந்துச்சு, திரும்ப சின்னதாக மாறிச்சு, திரும்ப பார்த்திங்கன்னா நேற்று 2 மேட்ச் ஒரே பேட்டர்ன். இந்த விஷயம்லாம் இந்த வீக்கில் தான் நடந்தது. ஸோ அந்த சீக்வன்ஸை ஓரளவுக்கு பிடிச்சி வந்தோம். ஃபஸ்ட் மேட்ச்சை பார்த்துட்டு செகண்ட் மேட்ச்சில் அதே டைப்பில் இப்போ கேப்டன் பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும், பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ திரும்ப இந்த சிஎஸ்கே மேட்ச்சு இந்த விஷயத்தை மாற்றவும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணி கிளிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு மேட்ச் 2யும் பார்க்கும்போது டியூஸ்டேலேருந்து எக்ஸைட்டாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். டீப்பாக வாட்ச் பண்ணுறவங்க இதெல்லாமே நோட் பண்ணிக்கங்க. 8.5 பொறுத்த வரைக்கும் 1 or 2 பிளேயர்ஸுக்கான வாய்ப்பு இருக்கும். லோ கிரெடிட் பிளேயர்ஸ் யாருமே இல்லை. லெவல்ஸில் சேஞ்ச் இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு பிக் பண்ணுறது பெட்ரு. 7 கிரெடிட்டில் ஒரு 2 பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். அது 7 பிலோ அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ ஃபிட் பண்ணி பார்க்கலாம். துஷ்கர் தேஷ்பாண்டே, ஸோ மொத்தம் எத்தனை பிளேயர் இருக்காங்களோ எல்லாத்தையும் 7 பிலோ. மார்க்கண்டே, உடன்கட், தேஷ்பாண்டே, சர்துல் தாகூர் நம்ம இப்போதைக்கு எடுக்கலை. இன்ஃபேக்ட் சப்பாக இருக்கார். சரி, மேபி இவருக்கு பொதுவாக ஏதாவது லெவலில் சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருக்குது, பார்த்துக்கலாம். சிஎஸ்கே சேஞ்சஸ் பண்ணாத டீம், பட் இந்த சீசன் ஃபுல்லாகவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சும் ஒரு சேஞ்சஸாவது இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட 6 பிளேயர் இருக்காங்க. இந்த 6 பிளேயரில் இருந்து ஒரு 2 பிளேயர் மினிமம் வாய்ப்பு இருக்கும். ஸோ கம்பல்சரி ஃபிட் பண்ணிக்கங்க. இதில் தேஷ்பாண்டே மட்டும் தனியாக இருக்கார், மேபி ஒரு வாய்ப்பு இருக்கலாம் தாகூர் ப்ளே பண்ணாத பட்சத்தில். ஸோ இது மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. சர்துல் தாகூர் ப்ளே பண்ணல அப்படின்னா தேஷ்பாண்டே மேபி ட்ரீம் டீம் என்ட்ராக சான்சஸ் இருக்கலாம். ஸோ அது ஒன்று பார்த்துக்கலாம்.
அதுபோக இந்த பிளேயர்ஸ் அப்துல் சமாத், நிதேஷ் ரெட்டி, உடன்கட் மார்க்கண்டேயில் மினிமம் ஒரு பிளேயராவது வாய்ப்பு இருக்கும் சென்னையை ஜெயிச்சா கூட. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே, அடுத்தது பர்சன்டேஜ் அமைப்பில் பார்த்துக்கலாம். இப்போ மிடில் நம்ம எதுவும் சொல்லலை அப்படின்னா 7.58 இந்த இடத்துல 7.5ல் ஒரு 2 or 3 பிளேயருக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை பவுலிங் ட்ராக்காக கொடுக்கும் பட்சத்தில் 7.5, 7 இங்கே கேப்டன்சி ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பர்சன்டேஜ் அமைப்பில் பார்த்துக்கலாம். கிளாசன், ருத்துராஜ், தூபே, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, பத்திரினா. ஸோ ஒரு 7 பிளேயர் இருக்காங்க. இந்த 7 பிளேயர்லேருந்து 3 or 4 பிளேயர்ஸ் வரைக்குமே வாய்ப்பு இருக்கும். இங்கே ஒரு சின்ன ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த அமைப்பு 4 பேர் 75 எபோவில் பேட்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கும்போது ஆஸ் யூஸ்வல் கொடுக்கக்கூடிய அதே கிரவுண்டு, நல்ல ஹை ஸ்கோர் வரக்கூடிய கிரவுண்டு தான், ட்ராக் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுன்னா இங்கே ஒரு பிளேயரை நீங்கள் எச்சா எடுத்து 5 பிளேயர் வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? பேட்டிங் பேஸ் ட்ராக்காக இருக்கும் பட்சத்தில், இல்லை பவுலிங் பேஸில் இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 3 பிளேயராக 4 பிளேயராக மட்டுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். 3 பிளேயராக குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுல அந்த மாதிரி சமயங்களில் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நிறையா வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சில நேரங்களில் பார்த்துருப்பீங்க 6 பிளேயர் 7 பிளேயர் லோ பிக்கிலிருந்தே ட்ரீம் டீம் என்ட்ராயிருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு ஒருவேளை டவுன் ட்ராக் கிடச்சா இன்றைக்கி மேட்ச்க்கு அமைய வாய்ப்பு இருக்கும். அதுவும் சிஎஸ்கே விளையாடுற மேட்ச்சில் தான் அந்த சீக்வன்ஸே மாறுது. ஒருவேளை இந்த மேட்ச் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும். அது 2-3 மேட்ச் வீக்ஸ் மிஸ் பண்ணி இப்போ தான் அந்த அமைப்பு எப்படி இருக்குது, எந்த மேட்ச்சில் மாறுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதனால் இது கொஞ்சம் டைம் போட்டு எஃபெக்ட் எடுத்திருக்கோம். ஒருவேளை பிளாக் சாயில் ட்ராக்காவோ டவுன் ட்ராக்காவோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஹைபிக் பிளேயர்ஸ் குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 1 or 2 டீம்ஸு அந்த மாதிரி ட்ராக் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பிளைண்டாக இன்றைக்கி லோபிக்கு வரும் அப்படிங்கிறத ட்ரை பண்ண வேண்டாம். ட்ராக்கை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் 3 or 4 அதை தாண்டி வர்றதுக்கு 5 பேர் அப்படின்னா நல்ல பேட்டிங் ட்ராக்கு திரும்ப கொடுத்தா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 50-75 அப்படிங்கிற இடத்துல ஒரு 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயரில் மினிமம் ஒரு பிளேயராவது வந்தாகணும். இதுவும் எஸ்ஆர்ஹெச் பக்கமே இருக்கிற பிளேயர்ஸ் தான். ஒரு பிளேயர் கம்பல்சரி உங்கள் டீமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஒருவேளை ஆன் டைமில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த சேஞ்சஸோடு சேர்த்து வச்சு பார்த்துக்குங்க. அடுத்து 25-50 அப்படிங்கிற இடத்துல ரகுமான், மொயின் அலி, எஸ் அகமது, நிதேஷ் ரெட்டி. ஸோ இந்த ப்ராசஸில் பாருங்கள், இந்த 50 பிலோன்னு வந்ததுக்கப்புறமே எல்லா பிளேயர்ஸும் கீழே இருக்காங்க. இந்த மிடில் கேட்டகரி பிளேயர்ஸ் பேட்டிங்கை சார்ந்தோ விக்கெட் கீப்பிங்கை சார்ந்தோ யாருமே இல்லை. இந்த அமைப்பு அப்படிங்கும்போது இங்கிருந்து வர்ற பிளேயர்ஸ் பூரா பவுலிங்கை சார்ந்த மிடில் அப்படிங்கிற சார்ந்த பிளேயர்ஸ் மட்டுமே. ஸோ இங்கிருந்து பிளேயர் வர்றதுனால மேட்ச் இப்படி மூவ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மிடில் ஆர்டர் பேட்டிங் வர்றதும் நடக்க வாய்ப்பு இருக்குது, பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறதும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அமைப்பு இப்படி கொடுக்குது. இருந்தாலும் ஃபைனல் டிசிஷன் ட்ராக்கை பார்த்துக்குங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது தான், பிச்சு ரொம்ப மெயின், அந்த ட்ராக் ரொம்ப மெயின். சரிங்களா? ஓகே, இங்கே ஒரு 2 பிளேயர் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது 0-25 அப்படிங்கிற இடத்துல ஸோ சர்துல் தாக்கூர் நாம் எடுக்கலை. இந்த மேட்ச்சு ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல். ப்ளஸ் வந்து இம்பேக்ட் பிளேயர்ஸை நம்ம கால்குலேட்டர் எடுத்தோம்னா இன்னுமே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ அதனால் அவரை நம்ம ஃபிட் பண்ணாமல் இருக்கோம். ஓகே, 9 பிளேயர் இருக்காங்க. இதில் தாகூர் மட்டும்தான் மிஸ்ஸு. ஓகே, இந்த அமைப்பு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 5 பவுலர்ஸ் வந்து லோ பிக் பவுலர்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது எப்படி பேட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ப்ளஸ் இங்கேருந்து மினிமம் 3 or 4 பிளேயர்ஸ் இப்போது சொல்லிட்டோம். 25-50ல் 1 or 2 பிளேயர்ஸுக்கு கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி 50-75ல் ஒரு பிளேயர். அப்படி சும்மா நீ சிம்பிளாக கால்குலேட் எடுத்தால் கூட 1, 2, 3 இங்கே வந்து ஒரு 3 மினிமம் 3 பிளேயர். 9 பிளேயரில் மினிமம் 3 அல்லது 4 அப்படின்னா கிட்டத்தட்ட 7 பிளேயருக்கு மேலே இங்கே கவர் ஆயிடுறாங்க. ஸோ அதனால் 75 எபோவில் 4 பிளேயர் அப்படின்னு வர்றக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே இந்த 4 பேட்டர், இந்த 4 பேட்டரில் ஒரு பேட்டர் கன்ஃபார்ம் வரணும். இதில் இம்பேக்ட் சப்புன்னு யாராச்சும் வந்து உள்ளே உட்காந்தாங்கன்னா இதில் குறையும். சரிங்களா?
ஸோ அது ஒன்று தான் மைனஸே இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பவுலரில் ஒரு 2 பவுலர் மினிமம் 2 பவுலர் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இதையுமே கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கங்க. தேஷ்பாண்டே நம்ம சொல்லியிருந்தோம் சிங்கிளாக இருக்கார், ஒரு வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் சர்துல் தாக்கூர் இல்லாத பட்சத்தில். ஸோ அப்போ அங்கே ஒரு பவுலர் கிடச்சிரும். இப்போ புவனேஷ், உடன்கட், மார்க்கண்டேல ஒரு பவுலராக அது மினிமம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த பேட்டர்ஸில் ஒரு பேட்டர்ஸ் கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் எப்படி யோசித்தாலும் சரி, சமாத் தனியாக இருக்காருன்னு ஒரு வேளை லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் எஸ்ஆர்ஹெச் சமாத் வர்ற மாதிரி தான் இருக்கும். அல்லது சென்னை பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா வின்னிங் ஆர் லாஸ் எனி ஒன் பிளேயர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் கிளியராக கொடுத்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சு கிளியராக கொடுத்துருந்தா கூட ஒரு சீக்வன்ஸ் அப்படிங்கிறது மாறுறதுக்கான மேட்சாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குங்க. இப்போ டாப் கேப்டன், டாப் விசி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ட்ராக்கை பேஸ் பண்ணி கேப்டன் எடுக்கிறது பெட்டர் சாய்ஸு. ஸோ நம்ம கூட ஸ்டோனிஸ் எல்லாம் ஒரு சில மேட்சஸ் கேப்டன் கொடுத்துருந்தோம். காரணம் என்னென்னா அந்த ட்ராக்கு, அந்த அமைப்பு, அந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் அவர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ட்ராக்கை பேஸ் பண்ணி கேப்டன் எடுங்க. வீடியோவில் குத்தாமதிப்பாக கேப்டன் சொல்கிறது அவ்வளோ எக்ஸைட்டாக இருக்காது. சரிங்களா? அதை புரிஞ்சுக்குங்க. அதனால தான் சில மேட்சுகளில் நம்ம கேப்டன் வாய்ப்பே தர்றதில்ல. ட்ராக் மாறும் பட்சத்தில் நம்ம அதை கொடுக்குறதில்ல, புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று சின்ன சீக்வன்ஸாக ஆஃப்டர்நூன் மேட்ச் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அதில் தவறு வராது. இப்போது டாப் கேப்டன் பேட்டிங்லேயும் டாப் விசியும் பேட்டிங்லேயும் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சுக்கு என்ன சினாரியோ சொன்னோமே அதே தான். பேட்டிங்கில் கேப்டன் வரலாம், அல்லது பவுலிங் ஆப்ஷனுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆல்ரவுண்டரில் இப்போ பவுல் பண்ணுறது ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களும் பவுலராக கன்சிடர் பண்ணி நீங்கள் கேப்டன் சாய்ஸஸில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அகமது பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் தான் இருக்கார். ஆக்சுவலாக கிரெடிட்லேயும் சிங்கிளாக இருக்கார். ஸோ அவரையும் ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணி பார்க்கலாம். பவுலர் பேஸ் ட்ரை பண்ணுறது பெட்டர். ஸோ பேட்டிங் பேஸில் சிங்கிளாக ஒரு பிளேயர் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பட்சத்தில் அங்கே கேப்டன் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது மேட்ச்சு நடந்து முடியாததுக்கு முன்னாடி போடுற வீடியோ. ஒரு 70% மட்டும் எடுத்துக்கங்க. சின்ன சின்ன விஷயங்கள், மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மேட்ச்சை பொறுத்து இந்த மேட்ச்சை ஃபிட் பண்ண பாருங்கள். அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.